டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வோம். உள்ளான மனிதனிலே பலன்படுவதற்கு ஏற்ற வகையிலே உண்மையாய் ஆராதிப்போம். மற்ற மனிதர்களை பார்த்து நம்மை கம்பேர் பண்ணுவதை காட்டிலும் ஆண்டவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து பாவமற்ற மாசில்லாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபையை பெற்றுக்கொள்வோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா திருமுழுக்கு. அப்படி என்றால் கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுகிற அனுபவத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதை குறித்த அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள பரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஞானத்தை அருள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்த தெளிவை பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெறுமனே திருமுழுக்கை வெறு அடையாளத்துக்கு மட்டும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை, அதன் பின்னணியத்தில் உள்ள அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்ற வேண்டும். இங்கு நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் கம்பேர் பண்ணுகிறார். நியாயப்பிரமாணம் என்பது நம்மை பாவி என்பதை உணர்த்துகிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. எப்படி நாம் தினந்தோறும் பார்க்கின்ற கண்ணாடியிலே நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் உள்ள குறைபாடுகளை அது காண்பிக்குமே ஒழிய அந்த மிரர் அந்த குறைபாடை சரி செய்ய முடியாது. இப்போ நியாயப்பிரமாணம் அப்படித்தான் இருக்கு. ஒரு கண்ணாடியை போல இதுவரை பாவி என்று உணராத நம்மை பாவி என்பதை உணர்த்துகிறது. ஆனால் கிருபை என்பதோ நம்மை பாவத்தை விட்டு விலக்கி பரிசுத்தப்படுத்துகிறது. இது இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. ஆகையால தான் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபையை நாம் கனப்படுத்துகிறோம். இரண்டுமே வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபை பெரிதாக இருக்கிறது. காரணம், அது கிருபை என்பது நம்மை பாவி என்கின்ற அந்த ஸ்தானத்திலிருந்து நீதிமானாக மாற்றுகிறது. கிருபை என்பது என்ன? இயேசு நம்மேல் வைத்த கிருபை என்பது நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது. நானும் அவரோடு கூட மரிக்கும் பொழுது, நானும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவரோடு உயிர் தெழுவேன். அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிமானாக நான் மாற்றப்படுகிறேன். இந்த அனுபவத்தை தான் நாம் திருமுழுக்கின் மூலமாக அடையாளமாய் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் ஒருவரும் பாவம் செய்ய மாட்டார்களா? அப்படியே இல்லை. திருமுழுக்கு ஒரு அடையாளமே ஒழிய அதனுடைய அனுபவத்தை நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். என்ன அனுபவம்? அதைத்தான் ஏற்கனவே சொன்னோம். பாவத்திற்கு மரித்து விட்டோம். அதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைத்திருப்போம்? பாவம் நிறைந்த இடத்திலே கிருபை பெறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? பாவிகள் மேல் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார், பாவத்தின் மேல் அல்ல. பாவிகள் மேல் கிருபை வைத்ததினாலே அந்த பாவத்தை தான் சுமந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அவர் மரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நான் மரிக்கும் பொழுது பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். ஞானஸ்தானத்தின் முதல் அடையாளம் அந்த நீரில் மூழ்கி எழும் பொழுது முதலாவது என்னன்னா, நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். ஆண்டவர் என் பாவத்திற்காக மரித்தது போல அதை நான் விசுவாசித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் எனக்காக
மரித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் திருமுழுக்கினுடைய அடையாளம். அதை நான் அனுபவமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் திருமுழுக்கு எடுக்கப்பட்டது ஒரு நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவம், பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல்கிற அனுபவம் அனுதினமும் எனக்குள்ளே நிகழ வேண்டும். ஏனென்றால் பாவம் என்னை மேற்கொள்வதற்கு சத்துருவானவன் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறான். அவனிடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு நான் அனுதினமும் இந்த பாவத்திற்கு மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். இந்த அனுபவத்தோடு கூட ஆலயத்திற்கு செல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.